Hi friends, welcome day 23 class. So இன்னைக்கு கிளாஸ்ல டாபிக் என்னன்னா past perfect continuous. ஓகேவா? ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன அப்படின்னா, நான் பேசிக்கொண்டே இருந்தேன் அப்படின்னா அர்த்தம். ஐ ஹேட் பீன் ஸ்பீக்கிங், கொண்டே இருந்தேன், நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஸோ இதை மாதிரி கொண்டே இருந்தேன் அந்த மாதிரி ஸ்லாங்கில் வர்றது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னா, ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர், அதாவது பாஸ்ட்லேயே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கண்டினியூஸாக நடந்திருக்கும். ஓகே, நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல முன்னாடியே ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம், அது அப்படியே கொஞ்ச நாள் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். உங்களுக்கு புரியுறாம நான் சொல்றேன். நான் பஸ் வருவதற்கு முன் 2 மணி நேரம் பஸ்ஸுக்காக காத்து கொண்டே இருந்தேன். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் த பஸ் ஃபார் 2 hours பிஃபோர் இட் அரைவ்ட். நான் பஸ் வருவதற்கு முன் 2 மணி நேரம் பஸ்ஸுக்காக காத்து கொண்டே இருந்தேன். ஓகே, இப்போ பாருங்க, இதுதான் இப்போ. ஓகேவா? இப்போ பாஸ்ட். இதுக்கு முன்னாடி என்னாச்சு? பாஸ்ட்டை பத்தி தான் பேசுறோம். ஓகேவா? பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு? பஸ்ஸு வந்துச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன்? வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, ஸோ நான் வெயிட் பண்றேன். எனக்கு முன்னாடி என்னாச்சு? வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? பஸ்ஸு வந்துச்சு. ஸோ நான் எத்தனை மணி நேரமா வெயிட் பண்ணேன்? 2 மணி நேரமா வெயிட் பண்ணேன். ஸோ இதுல இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் என்னாச்சு? ஆக்ஷனு கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. அதாவது என்ன பண்ணிருக்கேன்? நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். புரியுதா? ஸோ ஆக்ஷன் பிகேன் பிஃபோர் சர்டைன் பாயிண்ட் அண்ட் கண்டினியூட் அப் டு தட் டைம். அதாவது ஒரு ஆக்ஷன் முன்னாடியே ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆச்சு, அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அந்த பாயிண்ட் வர வரைக்கும். இதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஒரு ஆக்ஷன் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிட்டு அந்த பாயிண்ட் வர வரைக்கும் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண பஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்னாச்சு? பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? ஸோ இதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, ஐ வாஸ் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பாஸ்ட் கண்டினியூஸ்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். அதுவும் அதே தான் அர்த்தம், இதுவும் இதே தான் அர்த்தம். ஓகேவா? ஆனா இங்க இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அங்க நம்ம வந்து டியூரேஷனை நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஐ வாஸ் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு இன்கம்ப்ளீட்டா சொல்லிடுவோம். ஓகே, ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல நம்ம டியூரேஷன் சொல்லுவோம். எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ண? நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன். டில் 5 o'clock, நான் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஸோ இது மாதிரி ஒரு டியூரேஷனை பர்டிகுலரா நம்ம மென்ஷன் பண்ணணும். எவ்வளோ நேரம் அந்த டைமை ஸ்பெசிஃபிக்காக நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். கிளியர் ஆச்சா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து எப்படி, எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அது பர்டிகுலராக நம்ம டைமிங்கோட சொல்கிறதுக்கு நம்ம அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். கிளியரா? டவுட் எதுவும் இல்லைல்ல? ஒரு ஆக்ஷனு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த பாயிண்ட் வர வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸ்பெஷலாக நம்ம இதில் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் நம்ம டைம் பீரியடை மென்ஷன் பண்ணுவோம், டியூரேஷனை மென்ஷன் பண்ணுவோம். கிளியர்? ஓகே, நம்ம தமிழில் சிம்பிளாக சொல்லணும்னா கொண்டே இருந்தேன். அதான் இதுக்கான ஃபார்முலா. கொண்டே இருந்தேன், நான் நின்று கொண்டே இருந்தேன், நான் பேசிக்கொண்டே இருந்தேன், நான் பாடிக்கொண்டே இருந்தேன். ஸோ இதுதான் இதுக்கான தமிழில் உள்ள ஒரு லாஜிக். கிளியர் ஆயிட்டா? இந்த இதில் இந்த பேஜ் கிளியர் ஆயிட்டா? ரைட். நெக்ஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட ஃபார்முலா என்ன? ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஹேட் பீன் இருக்கும், வெர்ப் அதோட ஐஎன்ஜி வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஹேட் பீன் வந்து என்னது? ஐ யூ வி தே, இந்த மாதிரி ப்ளூரலுக்கு ஹேட் பீன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஹீ ஷி இட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஹேட் பீன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹேட் பீன் வந்து காமன் ஃபார் ஐ யூ வி தே as well as he she it.
ஓகே, நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ சப்ஜெக்ட் ஹேட் பீன் verb ingயோட கூட வந்து ஒரு ஃபார் இல்லாட்டி சின்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு, அதே மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணணும்னு இல்லை, பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கே தெரியும் இல்லையா, சின்ஸ்னா என்ன, இருந்து முதல்னு சொல்லுவோம். தட் இஸ் 2010 10 முதல், மே மாதம் முதல், திங்கட்கிழமை முதல், மார்னிங் முதல், 3 மணி காலை 3 மணி முதல். ஸோ இந்த மாதிரி இருந்து முதல் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து டைமை நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதை சொல்கிறதுக்கு நம்ம வந்து சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார்ன்றது என்னது, இக்காக ஆகன்ற சவுண்டு வரும். 1 ஹவராக, 1 மணி நேரமாக, 3 மாதமாக, 5 வருடமாக, 10 நாட்களாக, இந்த மாதிரி ஆக ஆக வந்து சவுண்டு வரத்துக்கு வந்து நம்ம வந்து ஃபார் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ சின்ஸ் அப்படின்றது பர்டிகுலராக டைமை குடிக்கக்கூடாது. கரெக்டாக சின்ஸ் 2010, சின்ஸ் மே, அது மாதிரி பர்டிகுலராக வந்து சொல்லக்கூடியது. ஃபார்ன்றது ஒரு குத்து மதிப்பாக சொல்லக்கூடியது. 1 ஹவர், 3 மந்த், 5 இயர்ஸ், 10 டேஸ். ஸோ இது மாதிரி ஒரு குத்து மதிப்பாக சொல்லக்கூடியதுக்கு நம்ம வந்து ஃபார் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம எப்படி வந்து எழுதலாம், நம்ம வந்து படித்தோம் இல்லையா, ஸோ ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, ஸோ இதை வச்சு நம்ம எப்படி எழுதலான்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, பார்ப்போமா? ரைட், இப்போ ஃபஸ்ட்டு வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். நான் 2 மணி நேரமாக கற்பித்து கொண்டே இருந்தேன். இது எப்படி பார்த்தாலே தெரியுது, கொண்டே இருந்தேன்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நான் 2 மணி நேரமாக கற்பித்து கொண்டே இருந்தேன். அப்போ சப்ஜெக்ட் என்ன, நான் இல்லையா? ஸோ ஐ. அதுக்கப்புறம் என்ன வரும், ஹேட் பீன் வரும். ஓகே, verb என்ன, கற்பித்து கொண்டே இருந்தேன். கற்பித்து கொண்டே இருந்தேன்னா என்னது, டீச்சிங். கரெக்டா? ஐ ஹேட் பீன் டீச்சிங். என்னது, 2 மணி நேரமாக. ஆகனா என்ன, ஃபார். ஸோ ஐ ஹேட் பீன் டீச்சிங் ஃபார் 2 hours. கிளியர் ஆயிட்டா? ஸோ நான்ன்றதுக்கு ஐ, கற்பித்து கொண்டே இருந்தேனுக்கு ஹேட் பீன் டீச்சிங், 2 மணி நேரமாகன்றதுக்கு ஃபார் 2 hours. கிளியர் ஆயிட்டா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. நான் படித்து கொண்டே இருந்தேன், அதனால் நான் தேர்ச்சி பெற்றேன். ஓகேவா? ஸோ இதோட இம்பேக்ட் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு இதோட இம்பேக்ட் வந்து 2வது சென்டென்ஸில் தெரியுது பாருங்க. நான் படித்து கொண்டே இருந்தேன் வருது. நான் படித்து கொண்டே இருந்தேன், இது எப்படி எழுதலாம்? சப்ஜெக்ட் வந்து நான், ஐ. ஓகே, அடுத்தது கண்டிப்பாக ஹேட் பீன் வரும். படித்து கொண்டே இருந்தேன், படிக்கிறதுக்கு என்ன verb, ஸ்டடி இல்லையா? ஸோ ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங், ஃபுல் ஸ்டாப். அடுத்தது என்ன, அதனால்னா என்ன, ஸோ நான் தேர்ச்சி பெற்றேன் பாஸ்ட் டென்ஸில் வருதா? ஸோ ஐ, நான்ன்றது என்னது, ஐ, தேர்ச்சி பெற்றேன்னா என்ன, பாஸ்டு. ஓகே, ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங், ஸோ ஐ பாஸ்டு. கிளியர் ஆயிட்டா? ஸோ நான் படித்து கொண்டே இருந்தேன் எப்படி எழுதுவீங்க, நான்ன்றது ஐ, ஹேட் பீன் verb ing இல்லையா, படித்து கொண்டே இருந்தேன் இல்லையா? ஸோ ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங். அதனால அப்படின்றதுனால என்ன யூஸ் பண்ணுறோம், ஸோ யூஸ் பண்ணுறோம். ஸோ நான்ன்றதுக்கு என்ன, ஐ, தேர்ச்சி பெற்றேன், பாஸ்ட். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, பெற்றேன். ஸோ ஐ பாஸ், சிம்பிள் பாஸ்டில் யூஸ் பண்ணுறோம். கிளியர் ஆயிட்டா? ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். நீங்கள் எழுதி கொண்டே இருந்தீர்கள். ஓகே, இது பார்த்தாலே தெரியுது, கொண்டே இருந்தீங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல வந்துட்டு. ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். சப்ஜெக்ட் என்ன, நீங்கன்னா என்ன, யூ, வெரி குட். அப்புறம் ஹேட் பீன், வெரி குட். அப்புறம் verb என்ன, எழுதி கொண்டே இருந்தேன்னா என்னது, எழுதுறது verb, ரைட்டிங். அவ்வளோதான், யூ ஹேட் பீன் ரைட்டிங், சிம்பிள். ஓகே, அடுத்தது பாருங்க. நீங்கள் துபாயில் 3 வருடங்களாக வசித்து கொண்டே இருந்தீங்க. 3 வருஷமா நீங்க துபாயில இருந்தீங்க. ஓகேவா? நீங்க துபாயில 3 வருஷமா இருந்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் துபாயில இருந்தாங்க, ஆனா இப்போ இல்ல, இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நான் முடிந்து போன்ற ஒரு நிகழ்வை குறிக்கிறது தானே. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் இல்லையா, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும், பஸ் வந்துட்டு நம்ம ஏறி போயிட்டோம், இப்போ வந்து அதை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ முடிஞ்சு போன ஒரு நிகழ்வு தானே. அதே மாதிரிதான் துபாயில 3 வருஷமா இருந்தீங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ எங்க இருக்காங்க, மேபி அவங்க இந்தியாவில கூட இருக்கலாம். ஓகே, இது பாஸ்ட், முடிந்து போன ஒன்று. ஓகே, இது எப்படி சொல்லலாம், சப்ஜெக்ட் என்ன, நீங்க இல்லையா? ஸோ ஐ ஹேட் பீன், வசித்து கொண்டே இருந்தேன் அப்படின்றது என்னது,
லிவிங் இல்லையா, verb லிவிங், வாழ்ந்து வந்தேன், வசித்து வந்தேன், லிவிங். யூ ஹேட் பீன் லிவிங் எங்க, துபாயில், இன் துபாய். என்னது, 3 வருடங்களாக, ஆகனா என்ன, ஃபார், இன் துபாய் ஃபார் 3 years. அவ்வளோதான். யூ ஹேட் பீன் லிவிங் இன் துபாய் ஃபார் 3 years. அவ்வளோதான். புரியுதா? ஸோ நீங்கன்றது யூ. ஓகே, வசித்து கொண்டே இருந்தீங்க அப்படின்றதுக்கு என்னது, ஹேட் பீன் லிவிங். வெரி குட். அப்புறம் எங்க, துபாயில், இன் துபாய், இன் துபாய். எப்போ, 3 வருடங்களாக, ஆகன்றதுனால ஃபார் 3 years. யூ ஹேட் பீன் லிவிங் இன் துபாய் ஃபார் 3 years. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் காலை 7 மணி முதல் விளையாடி கொண்டே இருந்தான். 7 மணிலேருந்து விளையாடிட்டே இருந்தான். வெரி குட். ஓகே, ஸோ இங்கே சப்ஜெக்ட் என்ன, அவன். அவன்னா என்னது, ஹி. கரெக்ட். அப்புறம் பக்கத்தில் என்ன வரும், ஹேட் பீன் வரும். வெரி குட். அப்புறம் வேர்ப் என்ன, விளையாடி கொண்டே இருந்தான். ஸோ பிளேயிங். வெரி குட். அடுத்தது என்னது, காலை 7 மணி முதல். முதல்னு வந்தால் என்ன வரும், ஃபார் வருமா, சின்ஸ் வருமா முதல்னா? வெரி குட், சின்ஸ். ஆமாம், சின்ஸ். எப்போ, காலை 7 மணி. காலை 7 மணின்றதுனால என்னது, 7 AM போடலாமா? ரைட். ஹீ ஹேட் பீன் பிளேயிங் சின்ஸ் 7 AM. அவன்றதுனால ஹீ, விளையாடி கொண்டே இருந்தானுக்கு வந்து என்னது, ஹேட் பீன் பிளேயிங். காலை 7 மணி முதல், முதல்ன்றதுனால சின்ஸ், காலைன்றதுனால 7 AM. ஓகே, ஆல் ரைட். ரைட். ஓகே, த செகண்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவள் 3 நாட்களாக பயணம் செய்து கொண்டே இருந்தாள். 3 நாட்களாக அவள் டிராவல் பண்ணிட்டே இருந்தா, பயணம் செய்து கொண்டே இருந்தாள். சொல்லுங்க பார்ப்போம். சப்ஜெக்ட் என்ன, அவள். அப்போ அவள்னா என்ன வரும், ஷீ வரும். அப்புறம் ஹேட் பீன் வரும். பயணம் செய்து கொண்டே இருந்தாள், வெர்ப் இல்லையா? ஸோ பயணம் செய்து கொண்டிருக்காள், வெர்ப் என்ன, டிராவலிங். ஆமாம், ஷீ ஹேட் பீன் டிராவலிங். என்னது, 3 நாட்களாக, ஆக, ஃபார் 3 நாட்கள், டேஸ், ஃபார் 3 days. அவ்வளோதான். ஷீ ஹேட் பீன் டிராவலிங் ஃபார் 3 days. அவள், ஷீ, பயணம் செய்து கொண்டிருந்தாளுக்கு ஹேட் பீன் டிராவலிங் 3 நாட்களாக, ஃபார் 3 days. ஷீ ஹேட் பீன் டிராவலிங் ஃபார் 3 days. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நாங்கள் இரவு முதல் வேலை செய்து கொண்டே இருந்தோம். ராத்திரிலேருந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டே இருந்தோம், கொண்டே இருந்தோம். ஓகே, இப்போ இங்கே சப்ஜெக்ட் என்ன, நாங்கள். நாங்கள்னா என்னது, வி தான். கரெக்டு, வி. அப்புறம் என்னது, ஹேட் பீன் ஒன்று சேர்க்கணும். ரைட்டு. வெர்பு என்ன, வேலை செய்து கொண்டு இருந்தோம். வேலைன்றதுக்கு என்ன வெர்பு, ஒர்க்கு. ஒர்க்கு ஐஎன்ஜி, ஒர்க்கிங்கு. வி ஹேட் பீன் ஒர்க்கிங்கு. எப்போ, இரவு முதல். முதல்னா என்ன, சின்ஸு. வெரி குட். சின்ஸு நைட்டு. அவ்வளோதான். வி ஹேட் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் நைட். நாங்கள்ன்றதுக்கு வி, வேலை செய்து கொண்டே இருந்தோம், ஹேட் பீன் ஒர்க்கிங். இரவு முதல். முதலுக்கு சின்ஸு, நைட்டு போட்டுட்டோம் இரவு. அவ்வளோதான். கிளியர்? ஓகே, லாஸ்ட் பார்ப்போம். அவர்கள் 1 மணி நேரமாக பாடிக்கொண்டே இருந்தார்கள். பாடிக்கொண்டே இருந்தாங்க. சப்ஜெக்ட் என்ன, அவர்கள். அவர்கள்னா என்ன, தே. அப்புறம் ஹேட் பீன். வெரி குட், ஹேட் பீன். பாடிக்கொண்டே இருந்தாங்க, சிங்கிங். அவ்வளோதான். தே ஹேட் பீன் சிங்கிங் 1 மணி நேரமாக, ஆக, ஃபார் 1 hour. அவ்வளோதான். தே ஹேட் பீன் சிங்கிங் ஃபார் 1 hour. புரியுதா? ஸோ அவர்களுக்கு தே, பாடிக்கொண்டே இருந்தார்களுக்கு ஹேட் பீன், அப்புறம் சிங்கிங், அப்புறம் 1 மணி நேரமாக ஃபார் 1 hour. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. காலையில் இருந்து குழந்தை அழுது கொண்டே இருந்தது. காலையிலிருந்து குழந்தை அழுது கொண்டே இருந்தது. இது எப்படி சொல்லலாம்? இதில் வந்து எது வந்து சப்ஜெக்டு, குழந்தை தான் சப்ஜெக்ட் இல்லையா? குழந்தை தான் சப்ஜெக்ட். அப்போ என்ன அர்த்தம், த பேபி. ஓகே, அப்புறம் என்ன வரும், ஹேட் பீன், பேபி. த பேபி, குழந்தைன்றதுனால த பேபி, ஹேட் பீன். வெர்பு வந்து என்னது, அழுது கொண்டே இருந்தது, கிரை.
அழுவுறதுன்றது verb வந்து cry இல்லையா? the baby had been crying எப்போ? காலையில் இருந்து முதல் இருந்துன்னு வந்தா என்ன அர்த்தம்? since வரும் இல்லையா? since காலை, since morning. அவ்வளவுதான். the baby had been crying since morning. ஓகே, இங்கே குழந்தைன்றது சப்ஜெக்ட். ஸோ த ஹேடு அழுது கொண்டே இருந்ததுக்கு had been crying. காலையில் இருந்துன்றதுனால சின்ஸ் காலை மார்னிங். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கிளியராச்சா? ஓகே ஓகே, ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஜூலி டேஷ் ஈட்டிங் ஃபார் 1 hour. இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? ஜூலி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல had been ஈட்டுக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டோம் இல்லையா? ஸோ ஜூலி had been eating for 1 hour. it dash raining for 5 hours. raining ஐஎன்ஜி போட்டோம் இல்லையா? it had been raining for 5 hours. we dash working since March. வீணா என்ன வரும்? இதுக்கும் had been தான். we had been working மார்ச் மாதம் முதல் since March. my cats plural இருக்கு. dash sleeping for 3 hours. plural இருந்தாலும் என்னது? had தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? my cats had been sleeping for 3 hours. I dash studying nursing for 4 years. I had very good. I had been studying nursing for 4 years. நான் 4 வருடமாக நர்சிங் படித்துக்கொண்டே இருந்தேன். நெக்ஸ்ட், they dash listening music. தேக்கு என்ன வரும்? had been தான். வெரி குட். they had been listening music. அவர்கள் மியூசிக் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஸோ he she it they we I you எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் had been தான் யூஸ் பண்ணணும். had been பக்கத்தில் verb இருக்கும், அது பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஐஎன்ஜி வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? பாஸ்ட்டில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன? பாஸ்ட்டில் கண்டினியூஸாக நடங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து, அதாவது டியூரேஷனோட இருக்கும். 2 மணி நேரமாக 7 மணி வரைக்கும். ஸோ இந்த மாதிரி டியூரேஷனோட நம்ம குறிக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன், நடந்து கொண்டே இருந்த ஆக்ஷன், பாஸ்டில் ஒரு பீரியடில் ஆரம்பித்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில். ஸோ அப்படி நடக்கக்கூடிய ஒன்றுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐ டேஷ் ஃபார் 2 hours. verb வந்து ரீட். ஸோ இதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, ராஜேஷ் டேஷ் அ கார் சின்ஸ் 2015. டிரைவ். ஸோ இதை எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணலான்றதை பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்னது? நான் 2 மணி நேரமாக படித்து கொண்டே இருந்தேன். ரெண்டாவது, ராஜேஷ் 2015 முதல் கார் ஓட்டிக்கொண்டே இருந்தான். ஸோ இதுதான் அது ரெண்டுத்துக்கான மீனிங். மூணாவது, நீங்களே உங்கள் ஓன் சென்டென்ஸ், ஏதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணி நீங்களே உங்களுடைய ஓன் சென்டென்ஸை வந்து ட்ரை பண்ணி எழுதி பாருங்கள். ஓகே, கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன? ஒரு ஆக்ஷன் முன்னாடியே ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். பாஸ்ட்லேயே தொடங்கி பாஸ்ட்லேயே முடியும். டைம் பீரியடோட நம்ம குறிப்பிடுவோம். அது மாதிரி கண்டினியூஸாக நடக்கக்கூடியதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஓகே, கிளியர் ஆச்சா? ஓகே, ஃபைன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். பாய்.